எப்போதோ தொழில்முறை விளையாட்டாக மாறிய கிரிக்கெட்டில் சிறப்பாக ஆட வேண்டும் என்றால் அதீத பயிற்சி தேவை. நன்றாக பயிற்சி பெற்று ஆட்டத்தை மேம்படுத்த வேண்டிய இளம் வயதில் 4 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாடாமல் தவிர்த்து 110 கிலோ எடை வந்தும் 24 வயதில் முதல் தர போட்டியில் 26 வயதில் தேசிய அணியிலும் இடம்பெறுவது எங்கும் நடக்காத நிகழ்வு. கிரிக்கெட்டின் மீது இருக்கும் இவரின் ஆர்வமே சாத்தியமே இல்லாததை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. இந்திய அணியில் எப்போதும் பற்றாக்குறையாய் உள்ள ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் இவர். அவர்தான் ஷிவம் துபே. மும்பையில் ராஜேஷ் துபேவுக்கு மகனாக பிறந்தவர்தான் சிவம் துபே. இளம் வயதில் மல்யுத்த வீரராக இருந்த போதும் கிரிக்கெட் மீதுதான் சிவம் துபேவின் அப்பாவுக்கு அதிக ஆர்வம் இருந்தது. இதனால் தன் மகனை கிரிக்கெட் வீரர் ஆக்க நினைத்தார் ராஜேஷ். தன்னுடைய வீட்டின் பின்புறம் கிரிக்கெட் பிட்ச் அமைத்து சிவம் துபேவுக்கு பல மணி நேரம் பயிற்சி கொடுத்தார் அப்பா ராஜேஷ். இதனால் தன்னுடைய பள்ளியில் சிறந்த ஆல்ரவுண்டராக பேட்டிங் பவுலிங் இரண்டிலும் அசத்தி வந்தார் சிவம் துபே. ஆனால் சிவம் துபேவுக்கு 13 வயதாக இருந்தபோது அவரின் குடும்பம் கடனில் சிக்கி தவித்ததால் அவரால் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த முடியவில்லை. 4 ஆண்டுகள் கிரிக்கெட்டில் இருந்து ஒதுங்கியே இருந்தார் அவர். அதன் பிறகு அவரின் குடும்பத்தின் நிலை ஓரளவு சீரானதும் கிரிக்கெட் கெரியரை தொடங்க நினைத்தார். ஆனால் 4 ஆண்டுகள் விளையாடாமல் இருந்த காரணத்தால் எடை கூடி 110 கிலோ எடையுடன் இருந்தார் துபே. தன்னுடைய தந்தையின் கண்காணிப்பின் கீழ் பிட்னஸை மேம்படுத்த இரவு பகல் பாராமல் கடினமாக உழைக்க தொடங்கினார். ஒரே வருடத்தில் 110 கிலோவில் இருந்து 75 கிலோவுக்கு வந்தார் துபே. ஏற்கனவே 4 ஆண்டுகள் பயிற்சியில் பின்தங்கி விட்டதால் தினமும் 8 மணி நேரத்திற்கு மேல் பயிற்சி செய்ய தொடங்கினார். அவரின் பயிற்சியால் மிகச்சிறப்பாக விளையாடி மும்பை அண்டர்-23 அணிக்கு தேர்வானார். ரஞ்சி கோப்பை வரலாற்றிலே மிகவும் பலமான அணி என்றால் அது மும்பை தான். அதில் அவ்வளவு எளிதில் எந்த வீரருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அதனால் கடினமான பயிற்சியுடன் போட்டியில் சிறப்பாக விளையாடி தன்னை தொடர்ந்து நிரூபித்து வந்தார். டைம் ஷீல்ட் டோர்னமெண்டில் சிறப்பாக விளையாட இவருக்கு 2016ஆம் ஆண்டு சையத் முஸ்டக் அலி கோப்பையில் மும்பை அணிக்காக விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அடுத்து கூடிய சீக்கிரமே மும்பை அணிக்காக விஜய் ஹசாரே டிராபியிலும் விளையாட வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. இதில் முதல் போட்டியிலே சதமடித்து அசத்தினார். ஒயிட் பால் கிரிக்கெட்டில் தொடர்ந்து சிறப்பாக விளையாட மும்பை ரஞ்சி அணியிலும் அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அந்த சீசனில் தான் விளையாடிய முதல் ரஞ்சி போட்டியிலே 5 விக்கெட் ஹால் எடுத்து மிரட்டினார் துபே. அந்த சீசனில் மொத்தமாக 632 ரன்கள் அடித்து 23 விக்கெட் எடுத்து மும்பை அணியில் தன்னுடைய இடத்தை தக்க வைத்தார் துபே. தொடர்ந்து மும்பை அணியில் தன்னுடைய ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸால் கிரிக்கெட் வட்டத்தில் பிரபலமானார் துபே. T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டுடன் விளையாடுவது, மீடியம் பேஸில் பந்து வீசுவது என துபேவின் திறனால் IPL-இல் நுழைவது உறுதியானது. சிவம் துபே IPL அணியின் ஸ்கவுட் மற்றும் இந்திய தேர்வுக்குழுவின் ரேடாரில் கண்டிப்பாக இருப்பார். யுவராஜ் மற்றும் கங்குலிக்கு பிறகு பந்தை இப்படி பவர்ஃபுல்லாக அடிக்கும் இடதுகை கிளீன் ஹிட்டர் இந்திய அணிக்கு கிடைக்கவில்லை என கூறினார் சுனில் கவாஸ்கர். 2019 IPL ஆக்ஷனுக்கு முந்தைய நாள் மும்பை மற்றும் பரோடா அணி ரஞ்சி கோப்பை விளையாடி கொண்டிருந்தது. 45 ரன்னில் ஆடிக்கொண்டு இருந்தார் துபே. பவுலர்களை அடித்து ஆடி நீ யாரென காட்டு என சொன்னார் ஸ்ரேயாஸ் ஐயர். அப்போது ஸ்வப்னில் சிங்குடைய ஒரு ஓவரில் 5 சிக்ஸ் அடித்து அசத்தினார் துபே. அடுத்த நாள் நடந்த IPL ஆக்ஷனில் RCB அணியால் 5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டார் துபே. ஆனால் அந்த ஆண்டு அவரின் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இல்லை. 4 போட்டிகளில் 40 ரன்கள் மட்டுமே அடித்து பவுலிங்கில் விக்கெட் எடுக்காமல் இருந்தார் துபே. கிரிக்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் என நெக்ரா, கேரி கிறிஸ்டன் போன்றோர் அறிவுரை வழங்கினர். ஒரு ஆல்ரவுண்டர் மேட்சை முடித்துக் கொடுக்கும் திறனோடு மேட்ச் வின்னராக இருக்க வேண்டும் என்ற விராட் கோலியின் அறிவுரையை ஏற்று அதற்காக உழைக்க தொடங்கினார். அதனால் விஜய் ஹசாரே தொடர் மற்றும் இந்திய அணிக்காக சிறப்பாக செயல்பட 2019ஆம் ஆண்டு பங்களாதேஷ் உடனான T20 தொடரில் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்தது. அதில் பேட்டிங் செய்ய போதிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் உடனான T20 தொடரிலும் வாய்ப்பு கிடைத்தது. 2021ஆம் ஆண்டு IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக வாங்கப்பட்டவரின் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இல்லை. ஆனாலும் இந்திய அணியில் சில T20 தொடர்களில் ஆடும் வாய்ப்பு கிடைத்தது. அப்படி இருந்த போதும் தன்னை முழுமையாக நிரூபிக்க முடியாமல் போனது துபேவா. வேகப்பந்தில் ஷார்ட் பாலுக்கு எதிரான வீக்னஸை எதிரணிகள் உபயோகித்து இவரது விக்கெட்டை எளிமையாக எடுத்தனர். நல்ல உயரமும் நீண்ட கைகளும் உள்ளதால் துபேவுக்கு நல்ல ரீச் உண்டு. குட் லென்த்தில் வீசப்படும் பந்து சில சமயம் துபேவுக்கு ஸ்லாட்டில் கிடைக்கும். அதே சமயம் ஸ்பின்னர்களை சிறப்பாக ஆடும் கிளீன் ஹிட்டர் தான் இவர். சேப்பாக் போன்ற ஸ்பின்னுக்கு சாதகமான டிராக்கில் இவரை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் 2022 IPL-இல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வாங்கப்பட்டார் துபே. ஷார்ட் பால் வந்தால் அட்டாக் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது.
பேட்டிங்கில் 3வது அல்லது 4வது பொசிஷனில் இறக்கிவிடப்பட்டார் தூபே. ஸ்பின்னர்கள் வீசும் மிடில் ஓவர்களில் அதிரடியாக ஆடி ரன்களை சேர்த்து குவித்தார். அந்த சீசனில் 289 ரன்கள் அடித்து 12 விக்கெட்டை எடுத்து கொடுத்தார். 2023 ஐபிஎல்லிலும் அதே ஃபார்மை தொடர்ந்து 16 போட்டிகளில் 158 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 418 ரன்கள் அடித்து அசத்தினார். சிஎஸ்கேவில் அதுவரை இல்லாத வேறொரு வீரராக பரிணமித்திருந்தார் தூபே. குஜராத் உடனான இறுதிப் போட்டியில் 3rd டவுனில் இறங்கி கடைசி வரை விக்கெட் விடாமல் 21 பந்துகளுக்கு 32 ரன்கள் அடித்து அசத்தினார். இதைத் தொடர்ந்து ஏசியன் கேம்ஸில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய அணியிலும் இடம்பெற்றார் தூபே. இப்போது காயம் காரணமாக ஹர்திக் பாண்டியா ஓய்வில் இருக்க ஆப்கானிஸ்தான் உடனான இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டார் தூபே. ஐபிஎல்லில் மட்டும்தான் நன்றாக விளையாடுவார் என்ற கூற்றை பொய்யாக்கும் விதமாக இந்த தொடரில் விளையாடினார். முதல் போட்டியில் 2 ஓவர் வீசி 9 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 1 விக்கெட் எடுத்ததோடு பேட்டிங்கில் 40 பந்துகளில் 60 ரன்கள் எடுத்து அசத்தினார். 2வது போட்டியிலும் அதிரடியாக ஆடி விக்கெட் விடாமல் 32 பந்தில் 63 ரன்கள் எடுத்தார் தூபே. இந்த 2 போட்டியிலும் இந்தியா வென்று தொடரை கைப்பற்ற தூபேவின் பங்கு மிகப்பெரியது. அதனால்தான் அவருக்கு தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டது. நடந்து முடிந்த உலகக்கோப்பையில் காயம் காரணமாக வெளியேறிய ஹர்திக் பாண்டியாவின் இடம் நிரப்பப்படாமலே இருந்தது. ஆனால் வர இருக்கும் T20 உலகக்கோப்பையில் ஹர்திக் பாண்டியாவால் காயத்தால் விளையாட முடியாமல் போனால் அந்த இடத்தை தூபே நிச்சயம் நிரப்புவார். நீண்ட காலமாக இந்திய அணி தேடிக்கொண்டிருந்த 2வது ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக தூபே இருப்பார் என்பது மறுக்க முடியாத உண்மை.